ஹலோ மக்களே. கிறிஸ்டோபர் நோலன் இவரை பற்றி நான் சொல்லணுங்கிறது கிடையாது. உங்களில் நிறைய பேருக்கு இவர் தெரிஞ்சிருக்கும். இவர் யூகே சேர்ந்த ஒரு லெஜெண்டரி டைரக்டர். நம்மளால் லாஜிக்கலாக பாட இருக்கிறதுல மிகப்பெரிய புத்திசாலி. அதனால தான் சொல்லுவாங்க கிறிஸ்டோபர் நோலனோட படத்தில் லாஜிக்கை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ரீசெண்டாக இவரோட டைரக்ஷனில் வந்த ஒரு படம் தான் இந்த ஒடிசி. இந்த ஒடிசிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இந்த கிரீக் நாடுகளில் உள்ள பழங்காலத்து புராண காவியம். நம்ம இந்தியாவில் எப்படி இந்த ராமாயண மகாபாரதமோ அந்த மாதிரி கிரீக் நாடுகளில் உள்ள பழங்காலத்து புராண காவியம் தான் இந்த இலியானுங்கிறதும் இந்த ஒடிசிங்கிறதும். இந்த ஒடிசிங்கிற காவியத்தை நம்ம நோலனோட படத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த இலியானுங்கிறது உங்களை சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒடிசிக்கு முன்னாடி வந்த பாட்டு தான் இலியான். அது தொடர்ந்து வந்தது தான் ஒடிசி. இது ரெண்டுலையுமே முக்கியமான இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு பெண்மணி தான். அவங்க பேர் ஹெலன். இவங்க கிரீக் நாளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசனோட அரசி தான் இவங்க. இவங்களை ட்ராயிலுங்கிற ஒரு நகரத்துலேருந்து வந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா விரும்புவார். இவங்களும் அவரை விரும்பிடுவாங்க. அதனால ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே வேண்டாங்கிற மனநிலைமையில தான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க ரெண்டு பேருமே இந்த கிரீக் நாட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த கிரீக் நகரத்தில் உள்ள ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ராய்ங்கிற ஏதோ ஒரு சின்ன நகரத்துலேருந்து வந்து ஒருத்தன் நம்ம இவ்வளோ பெரிய கிரீக் நகரத்துலேருந்து ஒரு பெண்மணி அழைச்சிட்டு போயிட்டாங்கிற ஒரு கோபத்தில் 1000 கப்பல்களை எடுத்துட்டு அந்த ட்ராய் நகரத்தை நோக்கி செல்வாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போதான் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அமெரிக்காலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கும் சருன்னு போயிட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். ஆனால் அந்த கிரீக் நகரத்துக்கும் ட்ராய்ங்கிற நகரத்துக்கும் கிட்டத்தட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய இடைவெளியும் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாருமே இங்கேருந்து அந்த நாட்டுக்கு போர் எடுத்து போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவங்க அந்த ஹெலனோட ஹஸ்பண்டோட தம்பி. இவர் பேர் அகிலிஸ். இவர் தான் முக்கியமான காரணமே. எப்படி நம்மளோட அண்ணியை வந்து அவர் அங்கே அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இவரோட படையெல்லாம் திரட்டிக்கிட்டு 1000 கப்பல்கள் எடுத்துக்கிட்டு போருக்கு போயிடுவார். அந்த 1000 கப்பல்களில் போன ஒரு போர் வீரர் தான் ஒடிசி. இவர் ஒரு போர் வீரர் மட்டும் கிடையாது, இத்தாய்ங்கிற நாட்டை சேர்ந்த ஒரு அரசரும் கூட. அங்கே கிரேக் நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள்லேருந்து அரசரும் அவங்களோட படை வீரர்களும் சேர்ந்து தான் 1000 கப்பல்களில் போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய அரசர் தான் ஒடிசி. இந்த 1000 பேர்லேயும் ஒரே ஒரு புத்திசாலி தான் இருந்தால் அவர் தான் ஒடிசி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ட்ராய்ங்கிற நகரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சுவர்களை கொண்டிருக்கும். அந்த சுவரை தாண்டி அங்கே உள்ள யாருமே போக முடியாது. அதனால தான் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே அந்த ட்ராய்ங்கிற நகரத்துக்கு வெளியிலேயே இந்த கிரீக்கர்கள்லாம் உட்காந்தே இருப்பாங்க. ஆனால் 10 வருடம் கடந்ததுக்கு அப்புறமும் இந்த ஒடிசி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம இங்கேயே உட்காந்துருக்கமே, நம்ம குடும்பம் ஃபேமிலியெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு யோசிச்சு ஒரு ஐடியாவை யோசிக்கிறாரு. அதையும் போயிட்டு இந்த அக்கிலீஸுங்கிற முக்கியமான தலைவன் போய் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்திருப்பாங்கல்ல இந்த 1000 கப்பல்கள், அந்த 1000 கப்பல்களையும் அமைதியாக அப்படியே டிஸ்மாண்டில் பண்ணிவிட்டு அதை ஒரு பெரிய குதிரையாக உருவாக்கி அதுக்குள்ளே நம்ம ஒரு 50 பேர் உட்காந்துருப்போம். நம்மலாம் வந்து சரணடைஞ்ச மாதிரி நடிப்போம். நாங்களாம் சரணடைஞ்சிட்டோம், நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம கப்பல் எடுத்துகிட்டு சில பேர் போயிருங்க. சில பேர் போகிற மாதிரி கப்பல் போகிற மாதிரி அப்படியே பாவா காட்டுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட படையெல்லாம் வந்து அந்த வாலில் ஒளிஞ்சுப்போம். நாங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லுவோம், நம்ம வெளியில் அமைதியாக நம்ம போயிட்ட மாதிரி காட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வருவாங்க, வந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், நாங்கள் வந்து சரணடைஞ்சிட்டோம், எங்களோட கிஃப்டாக அதை வச்சுக்கோங்கன்னு குதிரையை கொடுப்போம். அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் 50 பேர் அங்கேருந்து போயிட்டு அந்த ட்ராயிங்கிற நகரத்தோட மிகப்பெரிய நகரத்தோட கதவை திறந்துடும், நீங்கள் எல்லாம் உள்ளே வாங்க, அப்போ அவங்கள அழிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு பிளானை சொல்லுவார். இது வந்து ஒடிசியோட பிளான். இந்த பிளானோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரஜன் ஹார்ஸ். அந்த ஹார்ஸை உருவாக்கியிருப்பாங்களா அவங்க தான். அதில் இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒடிசியோட இருந்த முக்கியமான ஒரு 50 பேர். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசியோட திட்டத்திலேருந்து உருவான அந்த ஹார்ஸ்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அவங்களும் அந்த எதிரி நாடுகள் ட்ராய் நகரத்தை சேர்ந்தவங்களும் இந்த குதிரையை அவங்க நாட்டுக்குள்ளே கொண்டு போனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு நைட் ஆயிரும். அந்த நைட்டில் எல்லாருமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதன்னே ஒடிசி வெளில வருவார். வெளில வந்து அதில் உள்ள கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நம்ம தான் அந்த போரே ஜெயிச்சிட்டு அவங்க கிஃப்ட் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு 1-2 சிப்பாய்கள் தான் இங்கே காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த முன்னாடி வளாகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரையும் அந்த சின்ன கொஞ்சம் பேர் காவலாளிகளை கொண்டுட்டு இந்த ஒடிசியும் அவங்கள சேர்ந்தவங்களும் அந்த ட்ராய்ங்கிற மிகப்பெரிய நகரத்தோட கதவை திறந்துருவாங்க. அப்போ தான் அங்கே கிட்டத்தட்ட 10 வருடங்களாக வெளியிலே காத்துக்கிட்டு இருந்த அந்த மிகப்பெரிய வெறியோட அந்த கிரேக்கர்கள்லாம் உள்ளே வந்து இவ்வளோ பல வருஷங்களை ட்ராய் நகரத்துக்குள்ளே யாருமே வர முடியாதுன்னு இருந்த ஒரு வரலாறையும் அழிச்சிடுவாங்க. உள்ளே வந்து ட்ராய் நகரத்தையே தரமட்டம் ஆக்கிடுவாங்க. அப்புறம் போரையும் ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெலனையும் அவங்க கிரேக்கர் நாடுகளுக்கே கொண்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஒடிசியும் அவர் சேர்ந்த அவங்களும் 800 பேரும் எப்படி அவரை சேர்ந்த அந்த படையில் உள்ள 800 பேரும் எப்படி அவங்க நாடுக்கு திரும்பினாங்க அப்படிங்கிறது தான் கதையே. பார்த்தீங்கன்னா ஏன் இவருக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராய் நகரம் வந்து கடவுள்களை சேர்ந்த ஒரு நகரம். அந்த கடவுள்களை சேர்ந்த நகரத்தை வந்து அழிக்கிறதுக்கு ஒடிசி பிளான் போட்டு கொடுத்தாருங்கிறதுனால கடவுள்கள்
கடவுள்கள் ஒடிசி மேலே கோபமாயிருவாங்க. என்னதான் இப்படி கடவுளுக்கு கோபமானாலும் ஏதோ தப்பி தவறி உள்ளே கடலுக்குள்ளே போயிட்டு அவங்க நாடகம் சேர்ந்து போகிற வழியில் போயிடுவாங்க. ஆனால் போயிட்டே இருந்தாலும் இவங்கள்ட்ட கொஞ்சம் உணவு தான் இருக்கும், உணவு தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு தீர்ந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஒரு நிலம் தெரியும். அந்த நிலத்துக்குள்ளே போய் நம்ம இது பண்ணுவோம், வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்டையாட போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு போவோம். அந்த ஆடை போர் வீரர்கள் குத்த போகும்போது இல்லை கொல்லாத, இது கொல்லாமல் இது பின்னாடியே போவோம், அதோட கூட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு குகைக்குள்ளே போயிடும். அந்த குகைக்குள்ளே மிகப்பெரிய அரக்கன் ஒருத்தவன் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் அந்த குகைக்குள்ளேயே இருப்பாங்க. அது 2 பேரை பலி கொடுப்பாங்க. அந்த குகைக்குள்ளே மாட்டிக்குவாங்க, வெளில போக முடியாது. அவன் வெளில போகலான்னு நினச்சா அந்த அரக்கன் பிடிச்சி இவங்களை தின்றுவான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2-3 பேர் இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ தப்பி தவழிச்சு அந்த அரக்கனோட கண்ணை குத்திட்டு வெளில வந்துடுவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசி சும்மா இருக்க மாட்டார், இவரோட பேரையும் சொல்லிட்டு வந்துடுவார், என் பேர் ஒடிசி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கண்ணரக்கன் வேறு யாரும் கிடையாது, இந்த கடவுளோட பையன் தான் இந்த கண்ணரக்கன். இவன் போயிட்டு அந்த கடவுளோட போய் சொல்லிடுவார், அவரோட அப்பாட்ட போய் சொல்லிடுவார், இந்த மாதிரி ஒடிசி என்னை குத்திட்டான் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுளும் என்னோட மகனே நீ கொண்டுட்டியா, எப்படி நீ வீட்டுக்கு போகிறேன் நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசி மேலே மிகப்பெரிய கோபமாகிடுவார். இருந்தாலும் இது மிகப்பெரிய இதுக்கப்புறம் நிறைய தடைகளெல்லாம் தாண்டி புயல் வரும், சூறாவளி வரும், அது எவ்வளோ தடைகளை தாண்டி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது நடுவில் இன்னொரு தீவுக்குள்ளே போவாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சுத்தராகவே சாப்பாடு இருக்காது. இந்த நேரத்தில் சாப்பாடு போவாங்க. அவ ஒரு மாயாஜாலக்காரி போகும்போதே புலி, சிங்கம், நிறைய விலங்குகள்லாம் படுத்து கிடக்கும். அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போவாங்க. சாப்பாடு அந்த சூனியக்காரி என்ன பண்ணுவான்னா அவங்கள சாப்பிட வச்சு அந்த சாப்பாடு சாப்பிட்டுங்கன்னா அவங்கள மிருகமாக மாற்றிடுவா. இந்த மாதிரி மாற்றும் போது அவங்க ஒடிசி சாப்பாடு எடுக்க போனவங்களையும் மாற்றிடுவா. திரும்பி ஒடிசி போவார். ஒடிசி கண்டுபிடிச்சிடுவார், இவ ஒரு மாயாஜாலக்காரி. ஏன் எப்படி கண்டுபிடிப்பார்னா இவர் அந்த அவங்க போனதுக்கப்புறம் நீ வெளியிலே காத்துரு ஒடிசி, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒடிசி காத்திருக்கும் போது ஒரு மானை குத்துவார். பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மனுஷனை மாறி வருவார். அதை அப்போ தான் கண்டுபிடிப்பார் இவர் மாயாஜாலக்காரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மாயாஜாலக்காரியும் சமாளிச்சுட்டு இவங்களோட நண்பர்களையும் சரி பண்ணிக்கிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ ஒரு விஷயம் சொல்லுவாள், இந்த மாதிரி நீங்கள் போகிற வழியில் ஒரு தீவு இருக்கும், அந்த தீவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடெலாம் இருக்கும், ஆனால் நீங்கள் சாப்பிட்றாதீங்க, அங்கே மேற்கு நோக்கி போகும்போது சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கடவுளை உங்களை கொண்டுருவார், ஆனால் நீ மட்டும்தான் போகும்போது இந்த மொத்த இதுலேயுமே உயிரோட உன்னோட போர் வீரர்களும் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரியே அந்த நிலத்துக்கு போகும்போது இவங்க ரொம்ப பசியிலேருந்து பசியை அடக்க முடியாமல் இங்கே திரிகிற மாடுகளை இறைச்சி பிடிச்சி தின்றுவாங்க. அதுக்கப்புறம் ஒடிசியோடு சேர்ந்தவங்களும் இறந்து போயிடுவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒடிசி தான் அவரோட வீட்டுக்கே போவார். அங்கே போகும்போது 20 வருஷம் கழிச்சு ஒடிசி தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவர் வளர்த்த அதனோட வேட்டை நாய் மட்டும்தான் நம்பும். கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒரு நாய் உயிரோடு இருந்ததே கிடையாது. தன்னோட எஜமானுக்காண்டே அந்த நாய் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கும். பார்த்த உடனே அந்த நாய் இறந்துடும். அப்போ தான் கண்டுபிடிப்பான் அவனோட ஒடிசியோட மகன். ஏன்னா அங்கே கண்ணு தெரியாமல் ஒருத்தவர் இருப்பார். அவர் தான் சொல்லுவார், இவர் ஒடிசியை வளர்த்த ஒரு நாய், இது எஜமானுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் அந்த ஒடிசியோட மகன் பார்ப்பான். ஏன் அவர் பார்த்தோன்னே இறந்துருச்சு அப்படின்னா இவர் தான் ஒடிசி அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் அவர் பிச்சைக்காரன் வயசு போட்டு உள்ளே போவார். இந்த ஒடிசி கிட்டத்தட்ட இருந்த இந்த 20 வருஷத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒடிசியோட மனைவிக்கு பக்கத்தில் நாட்டில் உள்ளலாம் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் இவங்களெல்லாம் சம்பாதிச்சிட்டு 20 வருஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த 20 வருஷம் கழிச்சு ஒடிசி வரும்போது அப்போ தான் ஒடிசி தான் அவங்கள்ட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி நான் ஒடிசி கிடையாது, நான் இங்கே இது வந்து வீரன் அப்படிலாம் இது நிறைய விஷயத்தை சொல்லுவார். அப்போ ஒடிசியோட மனைவி ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஒடிசி நம்ம வரமாட்டார், செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருவாங்க. அப்போ தான் கடைசி நாளில் ஒரு இது சொல்லுவாங்க, ஒடிசி ஒரு வில்லை தயாரிச்சிருப்பார். அந்த வில்லை யாராலுமே வளைக்க முடியாது, ஒடிசினால் மட்டும்தான் வளைக்க முடியும். அந்த வில்லை வளைச்சிட்டு அது நிறைய கோடாலி மாதிரி இருக்கும், அந்த கோடாலிக்குள்ள ஒரு கட்டையில் அடிக்கணும். அது ஒடிசியால் மட்டும்தான் அடிக்க முடியும். அப்போ சொல்லுவாங்க, யார் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராலையுமே பண்ண முடியாது, கடைசியில் ஒடிசி மட்டும்தான் பண்ணிடுவார். அப்போ கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த மாதிரி ஒடிசி தான், இவர் தான் ஒடிசி அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இவங்க வர்ற வழியில் இது நான் சொல்ல மறந்துட்டேன் நண்பர்களே, வர்ற வழியில் ஒடிசி மட்டும் வரும்போது இந்த இறந்ததுக்கப்புறம் ஒடிசி போய் ஒரு கரையை அடைவார். அந்த கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூனியக்காரி மாதிரி ஒரு தேவதை இருப்பாள். ஒடிசியை மயக்கி கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு அவளுக்கு சந்தோஷத்துக்காண்டி அவளை ஒடிசியை மயக்கி வச்சுருப்பா. கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா ஒடிசி அதையும் கண்டுபிடிச்சி எனக்குன்னு ஒரு தாமரை மாதிரி கொடுப்பா. அந்த தாமரை சாப்பிட்டோம்னா மறந்து போயிடும் எல்லாமே. அதை மறக்கடிச்சு ஒடிசி அவளோட சந்தோஷத்துக்காண்டி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பா. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் கழிச்சு போர் முடிஞ்சு 10 வருஷம் போர் 10 வருஷம் நடந்துச்சு. அந்த 10 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் இவள்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா அது தப்பிச்சு தான் வந்திருப்பார்.
அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒடிசி அங்கே நிறைய நண்பர்களை பார்ப்பாரு. அப்போலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட போர் வீரர்களுக்காண்டி நீ மரியாதை செலுத்தணும், மேற்கு திசையை நீ உங்கள் ஊர் அடைஞ்சதுக்கப்புறம் உன்னோட மனைவியோடு போயிட்டு மேற்கு திசையில் நம்மளோட போர் வீரர்களுக்காண்டி நீ அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரியே நம்ம தன்னோட நாட்டை அடைஞ்சு தன்னோட மனைவியையும் பார்த்துட்டு தன்னோட மகனையும் பார்த்துட்டு கடைசியில் அஞ்சலி செலுத்திட்டு அதோட அந்த ஒடிசிங்கிற கதையை முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மூவி ரிலேட்டடான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.